ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் வந்து குக்கர் கலெக்ஷன் தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க குக்கர் கலெக்ஷன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், நான்ஸ்டிக், இதில் என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன்னு நான் காட்ட போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 சாஸ் பேனு, இந்த ரெண்டுமே வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் எடுத்தது. பால் காய்ச்சிக்கலாம், அப்படியே நெய் காய்ச்சறதா இருந்தாலும் காய்ச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், அடி கனமாக இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி ஏதாவது போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சாதம் போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வடிகட்டிட்டு அதை நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஆக்சுவலாக வந்து இது வந்து பால் காய்ச்சறதுக்கு காஃபி போடுறதுக்கு எடுத்தது யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப கனமாக இருக்கவும் இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல. நெய் காய்ச்சறது இந்த மாதிரி இந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 2 கடாய் தான், ரெண்டுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுவும் நல்லாயிருக்கும் பழங்குறதுக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ரொம்ப அடி வந்து ரொம்ப கனமாக இருக்கும், நல்லா இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஹோமோங்கிற பிராண்டு. இது வந்து ஸ்மார்ட் பஸாருங்கிற கம்பெனிலேருந்து எடுத்தது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 3 லிட்ரு, இது 1 லிட்ரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொரிக்கிறதெல்லாம் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறத பொரிச்சிக்கலாம், எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து கிரேவி, மசாலா இது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த 2 கடாயிலையும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 குக்கர் தான். இந்த 2 குக்கருமே வந்து மதுரையில் வந்து ஆனந்தா மெட்டலில் நான் எடுத்தேன். இது வந்து க்ரீன் ஷெஃப்ங்கிற கம்பெனி. இது வந்து 3 லிட்ரு. இது வந்து கேஸ்லேயே வச்சுக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம். நல்லா அடி கனமாக இருக்கும், நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை கம்பெனி. இது வந்து 2 லிட்ரு குக்கரு. இதில் வந்து நல்லா 200 பருப்பு வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து பிரியாணி இந்த மாதிரி இதுகளை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து அளவா போடையில் வந்து இந்த குக்கர் யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் நிறையா போடணும் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தா வந்து இந்த 3 நான்ஸ்டிக்குமே வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தது. இது ரொம்ப நாள் ஆச்சு, நான் எடுத்து ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. நல்லா பழகிருக்கேன், நல்லாவே லைஃப் கொடுக்குது. இது எல்லாமே போகலை. இது எப்படி வந்து நான்ஸ்டிக் எல்லாம் போகாமல் இருக்கணும், பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா ஈரத்தோடு வந்து வைக்கக்கூடாது. ஈரமாக இருக்கையிலே வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா வந்து இந்த நான்ஸ்டிக்லாம் போக ஆரம்பிச்சிடும். இந்த நான்ஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தூர போட்டுடணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு செய்கிறது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளிச்சுக்கலாம் நம்ம வந்து. அப்புறம் வந்துட்டு முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். இது ரொம்ப யூஸ். நம்ம செட்டாக வாங்கினது. இது ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில், அப்போ வாங்கின. இது விலை கம்மி தான். உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 3 நான்ஸ்டிக்குமே வந்து நம்ம அமேசானில் எடுத்தது. இது நான் எதுக்காக நான் இது பெருசாக எடுத்தது, இது வந்து 4 லிட்டர். இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா வந்து இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியும் போடலாம், பிரியாணி போட்டு மூடி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் பிரியாணி, தேங்காய் சாதம், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாமே பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பணியார சட்டி. இந்த பணியாரக்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த குழியில் பணியாரம் ஊற்றுறோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து திருப்பி விட்டுக்கலாம். அடுத்து இந்த ஆப்பக்கடை, இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பம் வந்து நல்லா ஒட்டாமல் அப்படியேவும் நல்லா வந்துடும் இந்த ஆப்பக்கல். இது 3மே வந்து அமேசானில் நான் எடுத்தது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3மே வந்து ஸ்மார்ட் பஸார்லேருந்து எடுத்தது. இது வந்து ஹோமோங்கிற பிராண்ட்லேருந்து எடுத்தது. இது என்ன அப்படின்னா நல்லா இருக்குது இந்த பிராண்டு. வந்து நம்ம எவ்வளோ யூஸ் ஆனாலும் வந்து இந்த கோட் எல்லாமே போகாமல் இருக்குது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சட்னி இது மாதிரி தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கொஞ்சமாக ரசம் வச்சுக்கிறதுக்கு, அப்படியும் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத சூடு பண்ண வைக்க இந்த ஃபேனை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து தாளித்து கொட்டுறதுக்கு, சட்னி குழம்பு இதெல்லாமே தாளித்து கொட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். ரெண்டாவது முட்டை அடை ஊற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இந்த 3 நான்ஸ்டிக் குக்கருமே வந்து நான் வந்து அமேசானில் எடுத்தேன்.
இது வந்து பிஜிஎன் பிராண்டு. இந்த குக்கருக்கு வந்து எப்படின்னா இது ஒரு 5 லிட்டர் குக்கரு, இது 3 லிட்ரு, இது 2 லிட்ரு. இந்த 2 லிட்டர் குக்கர் 3 லிட்டர் குக்கருக்கு ரெண்டுக்குமே இந்த ஒரே முடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நாங்கள் வாங்கினது. இது ரெண்டுக்குமே இப்படி செட் ஆகிக்கிறோம். இது நல்லா யூஸ் ஆகுது. இது எத்தனை வருஷம் விளங்கினாலுமே வந்து இந்த பிராண்டு வந்து நல்லா புதுசாகவே இருக்குது, ரொம்ப பழசெல்லாம் ஆகலை. இதில் வந்து தேங்காய் சாதம், பிரியாணி எல்லாம் நிறையா டைம் போட்டிருக்கே வந்து அடி பிடிக்காது. இது வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. அதனால் வந்து எனக்கு இந்த குக்கரில் வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த 3 குக்கருமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இடியாப்பக்கல். இது வந்து இங்கே லோக்கலில் தான் நான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா கடையில் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இது என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து டிகாஷன், காஃபி டிகாஷன் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் இதை வந்து எடுத்தது வந்து ஆயில் ஊற்றுறதுக்காக எடுத்தேன். இது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக ஆயில் யூஸ் பண்ண ரொம்ப யூஸாக இருக்குது. அடுத்து இந்த தோசை சட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நான்ஸ்டிக்கு. இதில் வந்து தோசையும் நல்லா ஊற்றிக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு தோசை சட்டியில் வந்துட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு சப்பாத்தி போட்டாலோ வந்து சப்பாத்தி போட்டுட்டு நம்ம தோசை ஊற்றினா வந்து தோசை வராது. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கனமாக இருக்கும். இது வந்து கோமன் பிராண்டுனே. ஸ்மார்ட் பஸாரில் காஸ்ட் அயன் பற்றி பார்க்கலாம். காஸ்ட் அயனில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து இந்த தோசை தவா தான். இந்த தோசை தவா வந்து நான் அமேசானில் எடுத்தது. அமேசானில் வந்து ப்ரெஸ்டீஜுங்கிற பிராண்டில் இருந்து எடுத்தேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பேப்பர் மாதிரி நல்லா தோசை வரும். அடுத்து பார்த்தா வந்து இது சப்பாத்தி போடுறதுக்காக நான் இந்த டிசைன் இந்த கைப்பிடி வச்சு எடுத்தேன். இது இன்னுமே நான் சீசனிங் பண்ணாமல் இந்த பனியாரக்கல் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா பெருசாக வரும், நல்லா இருக்கும். அடுத்து இந்த கடாய், இது 3 நான் எடுத்தேன். இது 3மே சீசனிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நல்லா வந்து சோப் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஈரம் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு சால்ட் மட்டும் போது 1 ஸ்பூன் சால்ட்டை போட்டு டிஷ்யூ கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு நல்லா வந்து பழையபடிக்கு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயிலே வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே தடவி கைப்பிடி எல்லாத்தையுமே தடவி வச்சிட்டோம். அந்த ஓரங்கள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும்ல, அது வந்து பிடிக்காமல் தோசை சட்டி ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கும். வந்து இது என்றைக்குமே வந்து 1 டைம் செட்டில்மெண்ட் இதே மாதிரி இது லைஃபுக்கு வந்து இது அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து செராமிக் கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணாடி, செராமிக் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்க்கலாம். இது வந்து எல்லாமே வந்து இந்த கலக்கலாக இருக்கிறது எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் தான் எடுத்தது. இது வந்து எங்களோட லோக்கல் ஷாப்பில் எடுத்தது. இந்த கண்ணாடி பவுல் எல்லாமே இது வந்து நாங்கள் திருச்சி போயிருக்கையில் எடுத்தது. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பஸாரில் எடுத்தது, தமிழுக்காக எடுத்தது. இந்த பிளேட் எல்லாமே வந்து நான் தமிழ் போடுறதுக்காக எடுத்தது. இந்த பவுலும் அதே மாதிரி பிக் பஸாரில் தான் எடுத்தேன். இந்த பிளேட் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதில் பிளாக் ஒன்று, இதில் வந்து ஒயிட் ஒன்று, ரெண்டுமே வந்து எடுத்தேன். இதுவுமே பிக் பஸாரில் தான் எடுத்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ்கிரீம் போடுறதுக்காக இந்த இது எடுத்தது. அது இது பார்த்துட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் நான் எடுத்தது. ஒரு 4 கப்பு ஒரு இதோடு இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம யூடியூப் வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது ஐஸ்கிரீம், ஃபலூடா இந்த மாதிரி போடுறதுக்காக இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் எடுத்தது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது 3 கப் எடுத்தேன். நம்ம தமிழுக்கு இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் வீடியோவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். கேக் போடையில் வந்து நம்ம மாவு எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த கப் எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் ட்ரே எல்லாத்தையுமே பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் கலெக்ஷன் பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து பன் ஏதாவது போட்டுக்கலாம். இது வந்து ப்ரௌனி போடுறதுக்காக எடுத்தது. இது பீஸா ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. இது எல்லாமே வந்து நான் அமேசானில் தான் எடுத்தேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கேக் போடுறதுக்காக இது 3மே செட்டாக வந்துச்சு. அதனால் இது 3 நான் எடுத்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கப் கேக் போடுறதுக்காக எடுத்தேன். அடுத்து பார்த்தா இது வந்து மைசூர் பாக் போடுறதுக்காக எடுத்தது இந்த ட்ரே. ஆனால் இப்போ நான் கேக் போடுறேன். இது ரொம்பவே நல்லா வருது. அடுத்து மெஷர்மெண்ட் கப்பு, இதுவுமே அமேசானில் தான் எடுத்தேன். இந்த பவுல் வந்து அமேசானில் தான் எடுத்து. இதுக்கு வந்து ஒரு மூடி வேறு வரும். இது மிக்சிங் பவுலு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.